எல்லோருக்கும் வணக்கம். பேங்க் நிஃப்டி சார்ட்டை பார்த்தோன்னு சொன்னால், நேத்தைக்கான மார்க்கெட்டில் வந்து ஒரு ஃப்ளாட்டை ஓப்பன் ஆகி அங்கேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளோ தூரம் வந்து டவுன் சைடு கொடுத்துட்டு இங்கேருந்து மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகிறதுக்காண்டி ட்ரை பண்ணுது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல ஆப்ரேட்டர், அதாவது ஒரு நல்ல ஒரு பையர் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இங்கேருந்து மார்க்கெட் என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகி மேலே வருது. ஸோ நாளைக்கான மார்க்கெட்டு பேங்க் நிஃப்டியில் வந்து ஒரு ஃப்ளாட் டு கேப் அப். ஓகேவா? 50 500க்கு கீழே ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகுதுன்னு சொன்னால் இங்கேருந்து மார்க்கெட் வந்து ஃபர்தராக எங்கே போகும்னு சொன்னால் கால் சைடு போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ மார்க்கெட் வந்து கால் சைடு போகலாம். ஒருவேளை ஒருவேளை வந்து கேப் டவுன் ஆகுது அப்படின்னு சொன்னால் கேப் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ஏன்னு சொன்னால் நிஃப்டி வந்து இன்னைக்கு வந்து ஒரு பயங்கர அப் மூவ்மெண்ட்டில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 3% மேலே வந்து இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு நல்ல ஒரு கேப் அப் கிடைக்கலாம். ஒருவேளை ரொம்ப பெரிய கேப் அப் வந்துச்சுன்னு சொன்னால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏன்னு சொன்னால் மார்க்கெட் வந்து அங்கேருந்து வாலடைல் காமிக்குதா, இல்லை அப்படின்னா அங்கேருந்து டைரெக்டாக ஒரு அப் அண்ட் டவுன் மூவ் ஆகி கொஞ்சம் ஒரு சின்ன ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளேயே வந்து மார்க்கெட் வந்து ப்ரீமியம் மெல்ட் பண்ணுதா அப்படிங்கிறதையும் நம்ம நாளைக்கு வந்து வாட்ச் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னு சொன்னால் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரீமியமுமே வந்து ரொம்ப ஓவராக ஹையாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து நிறைய நேரங்களில் வந்து ப்ரீவியஸ் மார்க்கெட்டில் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு நல்ல கேப் அப், அதாவது 50 500க்கு மேலே கேப் அப் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுங்களேன், 50 500 to 600. ஸோ அதையும் தாண்டி கூட ஓப்பன் ஆகிறதுக்கு நாளைக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓப்பன் ஆச்சுன்னு சொன்னால் பெரிய கேப் அப் ஆகுது அப்படின்னு சொன்னால் மார்க்கெட் வந்து என்ன ஆகும்னு சொன்னால் ஒரு ஒலட்டைல், அதாவது சின்ன ரேஞ்ச் பவுண்டு ஒரு 100 200 பாயிண்ட்டுக்குள்ளே ரேஞ்ச் பவுண்டு பண்ணி ப்ரீமியம் மெல்ட் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. 50 500க்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னு சொன்னால் கண்டிப்பாக நல்ல ஒரு பெரிய ரேலி கிடைக்கும். அப்படி இல்லாமல் மார்க்கெட் ஒரேடியாக ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகச்சிலே ப்ரீ மார்க்கெட்லேயே ஓப்பன் ஆகச்சிலே பெருசாக ஓப்பன் ஆயிருச்சு, பெரிய கேப் அப் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னால் அப்புறம் வந்து மார்க்கெட் வந்து நல்லா இருக்காது. அதாவது ஆப்ஷன் பையர்ஸ் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேவா? ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், நம்மளோட டெலகிராம் சேனலில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. ஜாயின் பண்ணிவிட்டு லைவ் மார்க்கெட்டில் வந்து அப்டேட் நான் கொடுத்துக்கிட்டு இருப்பேன். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு ட்ரேடு பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் சின்ன சின்ன லாபம் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நம்ம சொன்ன மாதிரி ஃப்ளாட் டு கேப் அப் ஓப்பன் ஆகுதுன்னு சொன்னால் பையிங் சைடுக்கு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஒருவேளை கேப் டவுன் எதிர்பாராத விதமாக ஒருவேளை கேப் டவுன் ஆகுது அப்படின்னு சொன்னால் மார்க்கெட் இங்கேருந்து மேலே போகுமா இல்லை கீழே வருமா அப்படிங்கிறத வந்து ஜட்ஜ் பண்ணது கொஞ்சம் கஷ்டம். மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஃபஸ்ட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் மார்க்கெட் கேண்டில் வைக்கிறத பொறுத்து தான் நம்ம வந்து டிசைட் பண்ண முடியும். அதனால் கேப் டவுன் ஆச்சுன்னா ட்ரேடர்ஸ் வந்து நம்மளோட சேனல் வியூவர்ஸாக இருக்கட்டும், நம்மளோட டெலகிராம் ஃபாலோவர்ஸாக இருக்கட்டும், அவசரப்படாதுங்க. அவசரப்படாமல் நாளைக்கு ட்ரேட் பண்ணால் கண்டிப்பாக பெரிய அச்சீவ்மெண்ட் நம்ம எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நிஃப்டியை பார்த்தோன்னு சொன்னால் நிஃப்டி வந்து சுத்தமாக மூவ்மெண்ட்டே கிடையாது. ஒன்லி ஒரு சின்ன ரேஞ்ச் பவுண்டு தான். ஒரு 20 50 பாயிண்ட்டுக்குள்ளே தான் ஒரு சின்ன ரேஞ்ச் பவுண்டு. ஸோ கண்டிப்பாக வந்து நிஃப்டியில் வந்து ட்ரேட் எடுத்தவங்க லாஸ் தான் பண்ணியிருப்பீங்க. அதனால் நாளைக்கு நிஃப்டிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கேப் அப் ஆச்சுன்னு சொன்னால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி கால் சைடு எடுக்கிறதுக்கே ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் வந்து கால் சைடு தான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது கேப் அப் ஆச்சுன்னு சொன்னால் கால் சைடு போகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதனால் வெயிட் பண்ணி எடுங்க. சென்செக்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்க, ஓகேங்களா, சென்செக்ஸில் வந்து ட்ரேட் பண்ணுறவங்க அவங்களுக்கும் சேம் இதே இண்டிகேஷன் தான். என்னன்னு சொன்னால் கேப் அப் ஆச்சு அப்படின்னு சொன்னால் மார்க்கெட் கேப் அப்பு டு ஒரு ஃப்ளாட் ஓப்பன் ஆகி மார்க்கெட் வந்து மேலே போகுது அப்படின்னு சொன்னால் ஃபர்தராக மேலே தான் போகும். ஸோ நம்ம பையிங் சைடு ஈஸியாக ட்ரேட் எடுத்து லாபம் பார்த்துக்கலாம். கேப் டவுன் ஆச்சுன்னா உஷாராக இருங்க. மார்க்கெட் வந்து எங்கே போகுதுன்னு சொல்ல முடியாது. ஒருவேளை ஒலட்டைல் காமிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னு சொன்னால் மார்க்கெட்டு இதே மாதிரி ரேஞ்ச் பவுண்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக சென்செக்ஸில் ட்ரேட் பண்ணுங்கள். நன்றி.